ஜெய் ஸ்ரீராம். இப்ப துளசியோ பூவோ அடிக்கட்டோமா எந்த இடத்துலங்க இந்த இது ஃபுல்லாவே அடிக்கட்டோமா அந்த பாதம் வந்து தண்ணியா வந்து அப்படி தழும்பி நிக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் ஓமலூர்ல இருந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா கீழ்போர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து சேல் ரிஃப்ராக்டரி சொல்லுவோம்ல அந்த கம்பெனிக்கு சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போறதுக்கு உண்டான பாதை இருக்கு. அதுலயே உள்ள பூந்து வந்தீங்க அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல வந்து அங்க பாருங்க உட்காந்துருக்காங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமர் காலூன்றி நின்ன இடம்னு சொல்லக்கூடிய ராமர் பாதம் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறப்புகளை இங்க பூஜை பண்ணக்கூடிய அந்த பூசாரி ஐயெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் வந்து சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற அந்த பைபாஸ் ரோட்லேயே மாமாங்கம் அப்படிங்கிற ஸ்டாப்பை தாண்டோன்னையும் கீழ்போர்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் வரும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் இந்த பாருங்கள் சேல் ரிஃப்ராக்டரி கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு உள்ளே தான் பூந்து நம்ம இந்த கோவிலுக்கு போயாகணும். இந்த கோவில் வந்து அந்த சேல் ரிஃப்ராக்டரி கம்பெனிக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப காலமாக வந்து பர்மிஷன் கிடைக்காம இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த ராமர் பாதத்தை வழிபாடு செய்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நாமளும் உள்ளே போயிட்டு அந்த ராமர் பாதத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உள்ளுக்குள்ளே போகிறது தடம் போகுது. கொஞ்சம் தூரம் அப்படி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள் இதுதான் நம்ம வந்த பாதை. மேலே பாருங்கள் அதுதான் மெயின் ரோடு. அந்த ரோட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே உள்ளே வரணும். உள்ளுக்குள்ளே வந்தோடனே முதல்ல நமக்கு வர்றது வந்து நம்ம முனியப்பர் தான். பாருங்கள் காவலுக்கு உட்காந்துருக்க மாதிரி கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு. அந்த பக்கம் தான் வந்து ராமர் பாதம் இருக்குது. இந்த பக்கம் முனியப்பர் இருக்கார் பாருங்கள். முன்னாடி வேலு, அதுக்கப்புறம் முனியப்பர் வந்து வந்திருக்காரு. இது வந்து நம்ம வந்த தடம். அந்த முனியப்பன் கோவிலுக்கு பின்னாடியே சைடில் வந்து சின்னதாக ஒரு தடம் போகுது. அந்த தடத்தில் அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஏதோ ஒரு சாமி வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. கிட்ட போய் பார்க்கலாம் என்ன சாமின்னு. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நடந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போய் ராமர் பாதத்தை தரிசனம் பண்ணலாம் வாங்க. மேலே ஏறி வந்தோடனே பாருங்கள் சுற்றிலையும் வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது. அப்படியே பின்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 தூண்களில் மேலே பாருங்கள் ஒரு சின்ன மண்டபத்துக்கு அடியில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ராமர் பாதம் இருக்குது. முதல்ல இந்த கோவில் தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்தோன்னா நம்ம பெருமாளோட அந்த சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு வாழை கூரை ஒரு கல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அணில்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இது அணில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த சாமிங்க வந்து கன்னிமார் சாமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் அலங்காரம் பண்ணி முன்னாடி பழம் வச்சு பூஜைக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ராமர் பாதத்துக்கு பாருங்கள் இந்த பக்கம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்குங்க. பூவால் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த பாதம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசியால் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் இந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்கிட்ட இந்த ராமர் பாதம் பற்றிய தகவல்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்மளுடைய சிறப்புமிக்க இந்த ராமர் பாதம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிருங்க. எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. இது வந்து மாமாங்கம் கீழ்போர்டு பகுதியில் உள்ள கீழ்போர்டுலேருந்து கொஞ்சம் உள்ள வந்து ராமர் பாதம் அமைஞ்சிருக்குது. இப்படி வந்தால் டால்மியா போர்ட்லேருந்து இப்படி வந்தாலும் வரலாம். டால்மியா போர்ட்லேருந்து உள்ளேயும் வரலாம். டால்மியா போர்ட்லேருந்து கீழ்போர்ட்ல வந்து உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ரோட் நாங்க ரெடி பண்ணிடுவோம். ரோட் இருக்கு எங்களுக்கு வந்து இந்த பக்கம் நீங்க ரெடி பண்றீங்களா? ஆமா ஆமா. கோட்ல வந்து எங்க ரோட் தான் நாங்க போட்டுறோம். ஆனா பெர்மனன்ட் ரோட் கூடிய விரைவில் போட்டுருவோம். இங்க என்னென்ன கோவில் ஃபர்ஸ்ட் இருக்குங்க? இது வந்து ராமர் பாதம் தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்த இடம். இது வந்து பாதத்தை பார்க்க தான் நாங்க வந்தோம். இங்க தான் ராமர் பாதம் வந்து இதுதான் பழமையானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது பழமையானது கோயில். இது நாங்க பாக்குறது தான் வந்தோம். பார்க்க வரும்போது என்னன்னா இந்த செக்யூரிட்டி இவங்க எல்லாம் விட மாட்டாங்க. இந்த ஃபேக்டரிக்காரங்க இதெல்லாம் உள்ள போகக்கூடாது, அனுமதி கிடையாது அப்படின்னாங்க. அதேமாரி ஒரு எம்எல்ஏ கூட்டிட்டு நேராக வந்த உள்ளார. சரிங்க. வந்து அன்னையிலேருந்து வந்து இங்கே தரிசனம் பண்ணுறத
இங்கே ராமர் பார்த்து என்னைக்கு வந்தோமே அவர் அதுலேருந்து ஒரு கிருஷ்ண கோயில் இருக்கிறாரு, கன்னிமார் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறாரு, இவர் மினி போன் இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்டோம். அவங்க வந்துட்டு இல்லை இது அனுமதி கிடையாது, நாங்கள் சாமி கும்பிடுவோம் அனுமதி கிடையாதுட்டாங்க. சரிங்க. ரெண்டாவது என்னன்னா ஹைகோர்ட்டில் நான் போட்டு தீர்ப்பு வந்தோடனே நாங்கள் இப்போ முழுமையாக எடுத்து சாமி கும்பிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பர்மிஷன் கொடுத்து தான் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் கும்பிட்டு மக்கள் வந்து உள்ள சாமி கும்பிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ பல மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் வந்துட்டே இருக்கிறாங்க. புரட்டாசி மாதம் வந்து எல்லாம் வராங்க. அதுக்கு ஆடி மாதம் ஃபுல்லாக வந்தாங்க. இப்போ 3வது சனிக்கிழமை வந்து அன்னதானத்துக்கு ஒரு 2000 பேர்த்துக்கு நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் சமபந்தி மாதிரி 2000 பேர்த்துக்கு. இதுக்கு வந்துங்க இந்த ராமர் பாதம். சரிங்க. இப்போ துளசியோ பூவோ அடிக்கட்டோமா எந்த இடத்துலங்க இந்த இது ஃபுல்லாவே அடிக்கட்டோமா அந்த பாதம் வந்து தண்ணியை வந்து அப்படி தழும்பி நிற்குங்க. இதோட ஐதீகம் தான். இதோட ஈர்ப்பு சக்தி வந்து இந்த தண்ணியோட நாங்களே மகிமை கண்டுபிடிச்சோம். பூவே தண்ணியில தெளிக்க வேண்டாம், போட்டாவே ஆட்டோமேட்டிக் அப்படியே ஊறிட்டு வருங்க தண்ணி. இதோட ஈர்ப்பு சக்தியை வந்து வைப்ரேஷன் எங்க வந்தாலும் ராமர் நின்ன இடம். இது வந்து ராமர் நின்ன இடம். ஆமா, நம்மள மாதிரி மனுஷனா உயிரோட இருக்கும் போது நின்ன இடம் இது. பாதம் பாத்துட்டு இங்க நின்றுட்டு தான் இதுக்கு போன ராமேஸ்வரம் போனது. ராமேஸ்வரம் இங்க வந்து நின்னுட்டு இது வந்து ஆறா தண்ணி போன இடம் நின்னுட்டு இந்த பாதத்தை வந்து கவர்மெண்ட்லயே வந்து அப்ரூவோட இருக்குது. நாங்க புதுசா போடல, மக்களும் போடல. அவரு வந்து எப்ப இது பண்ணாலும் அப்பயே வந்து ஓலைச்சுவடியில இருக்குது. ஏன்னா சேலம் பக்கத்துல வந்து ராமரோட பாதங்கள் நிறைய இதுல இருக்கு. அப்ப இந்த சைட்ல அவர் வந்து வந்திருக்காரு அப்படிங்கறத நான் நம்பலாம். அது இல்லாம 2000 வருஷம் அப்படிங்கறத விட பல கலந்துருக்கு. ஏன்னா ராமாயண காலத்துல வந்து இந்த இதெல்லாம் வந்து உருவாயிருக்கு. இது வந்து உருவானது அதே மாதிரி அப்ரூவோட இருக்கிறது இது ஒண்ணுதான். சேலம் மாவட்டத்திலேயே அப்ரூவோட இருக்குது. அதனால கவர்மெண்டே வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. இது வந்து பாதம் வந்து இதுக்கு நாங்களே வந்து ஸ்டார்டிங்ல வந்து சும்மா சாதாரணமா நினைச்சிட்டோம், இது பாதம் தானே நாம என்னத்துக்கு இதை வந்து இது பண்றோம் அப்படின்னு. அப்புறம் தொலைச்சி இதெல்லாம் போட்டு கும்பிட என்ன பண்ணுச்சு, 4க்கு 4 ஆவது தண்ணி பார்த்தோன்னே எங்களுக்கே வந்து அந்த டைம் கூடல டெய்லியும் வந்து பூஜை போட்டு தான் இருக்கிறோம். டெய்லியும் பூஜை போட்டுட்டு தான் இருக்கிறோம். எப்போ நாங்கள் பார்த்தோமோ அன்னையிலேருந்து பூஜை போடுறோம். ஏன்னா என்னைக்கு அந்த சுயரூபம் பார்த்தோமோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து மனசார இதுக்கு வந்து பூஜை நினைச்சு எந்த வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறும். ஏன்னா இப்போதான் வந்து அவரோட முழு சக்தியை எங்களுக்கே தெரியுது. இந்த இதுனா அந்த தண்ணி ஊர் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊர்னது ஆடி மாசம்னா நாங்களே பார்த்தோம். அதுல தண்ணி ஊறி வருது. ஏன்னா அந்த டைம்ல வந்து பூ தண்ணின்னு எதுவுமே தெளிக்கல. நம்ம வந்து இந்த சாமந்தி வச்சோம், அதுல வந்து தண்ணி தெளிக்க மாட்டாங்க. வாடாது முன்ன அந்த பூவுல இருந்தே தண்ணி வடிஞ்சு அப்படியே எங்க அடுக்கினாலுமே ஈர்ப்பு சக்தி அப்படியே வருங்க. ஒரு இடம் மட்டும் தான் வரும். இந்த பாதத்துக்கு மட்டும் நடுவுல பாதத்துல மட்டும் தான் தண்ணி நிக்கும். நீ வேற எங்க எடுத்தாலும் பூ வறண்டு போய் தான் இருக்கும். இந்த ஈரம் ஆகாது. அது ஒரு பாதம் மட்டும் எப்படி தண்ணி வருதுன்னு தெரியாது. ஆனா மத்த சமயத்துல தண்ணி இருக்காது. பூ வைக்கக்குள்ள பூ போட்டது அவரு அதாவது அவர் வந்து நமக்கு காட்சி கொடுக்கறதுக்கு வந்து அதுதான் அடையாளம். அது வந்து 5 வாரம் போடணுங்க. அது 5 வாரம். ஆமா, ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்கன்னா 5 வாரம் போட்டாலும் மட்டும்தான் அதோட சக்தியை காமிக்குது. சும்மா நினைச்சீங்களா வந்து போட்டாலும் காமிக்கும். தொடர்ந்து ஒரு 5 வாரம் பக்தியோட ஒரு 5 வாரம் மனசார நினைச்சுக்கிறீங்க. அந்த பாதத்துல வந்து தண்ணி பார்க்கலாங்க. அது அவரோட பார்த்து தண்ணி பார்க்கலாம். வேற என்ன சிறப்புகள் இந்த ராமர் பாதத்துல? இந்த அடுத்த மாசத்துல இருந்து கோயில் கட்டுறதுக்கு நாங்க அமைப்பு வந்திருக்கேன். அப்படிங்களா? கோயில் கட்டுவோங்க சிறப்பா வந்து டோட்டலா சேலம் மாவட்டத்துக்கு எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணுவோம். இவர் எங்களை கூட்டிட்டு வந்த காரணமே வந்து விளம்பரம் பண்ண சொல்லிதான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. நாங்க போய் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. டோட்டலா விளம்பரம் பண்றோம். அதே மாதிரி இவரோட பாத்துக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. தடம் இது தடம் வந்து இல்லாத தடத்தை இவர் எடுத்து கொடுத்தாரு. வழி கட்டிட்டாரு. நேத்து மணி ஒரு 4 மணிக்கு தான் இதுக்கு தடமே வந்து உள்ள வரதுக்கு இல்ல தனியா கவர்மெண்ட் பர்மிஷனோட நேத்து வந்து தனியா அனுமதிச்சாங்க. சாமிக்கு மட்டும் போய் யார் வேணாலும் வரலாம் போலாம். டைமே வரல. ஆமா, முன்ன வந்து கேட் போட்டாங்க. அப்போ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே அந்த கேட்டையுமே எடுத்துருவோம். இதுக்கு மேல வந்து யார் வேணா வந்து எனி டைம் வந்து சாமி கும்பிடலாம். நம்ம ராமர் வந்து மனித ரூபமா இருக்கும் போது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி அந்த அவதாரத்துல வரும்போது சீதைக்காக அவர் வந்து இங்க நின்ன இடம். அவரோட வேதனை இந்த கால தீர்த்த மாதிரி நம்ம இங்க வந்து எந்த வேதனையோட வந்தாலும் நம்ம கஷ்டங்கள் தீரும். அதுதான் ஒரு இதோட வைப்ரேஷனே இதுதான். இவர் வந்து அந்த கால இழப்பாருன இடம்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு தண்ணி காலத்துக்கு நின்று காலம் அம்பூட்டத்தான்
நம்ம ஊத்துக்குள்ள இந்த தண்ணி இந்த ஓடையில தண்ணி ஓடை தண்ணி. வத்தாது. ஆமா வத்தாத தண்ணி ஊத்து போயிட்டு கிணறே ஆமாங்க, வந்து ஊத்து கிணறு இவரு வத்தாது. வந்து தண்ணியை நின்னு பாருங்க. பாத்தீங்கன்னாவே அப்படியே இப்ப நம்ம இதை பாக்குற மாதிரி இருக்கும். கலகல ஒரு சின்ன கலங்கள் கூட இல்லாத இந்த ஏரியாவுல போன தண்ணி இந்த ஆக்கிரமிப்பு பண்ணதுனால எல்லாமே நின்னு போச்சு. இன்னமும் தாழ்மை தண்ணினா எல்லாத்துக்குமே நல்லா ஆமா. அதான் விரும்பி அதை பார்க்கும்போது தண்ணி கம்மியா இருந்திருக்குங்க. ஆமா இப்ப தண்ணி கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சு. ஆமா ஏறிட்டே இருக்குங்க. இப்ப நீங்க வந்து 1 மணி நேரம் ஆகுமா 3/4 மணி நேரம் ஆகுமா வருங்க. தண்ணி ஏறிட்டே தான் இருக்கும். அதான் உள்ளுக்குள்ள வந்து தண்ணி தண்ணி ஊத்தியோ இல்ல அது அறியாமன்றதோ நம்மளுக்கு அவரு வந்து நம்ம அது சொல்றது கிடையாது. அவரு வந்து அப்படியே வந்துரும் தண்ணி ஃபுல்லாவே. நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறர்கள் வந்து என்ன செய்வாங்க சாமிக்குங்க? அவங்களோட சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு என்ன விருப்பப்படுதோ அவங்களோட இதை நாம வந்து இதுதான் வச்சு இப்படி கும்பிடணும்லாம் யாரையும் சொல்ல போதா. அவங்கவுங்க மனசுக்கு என்ன தோணுதோ என்ன முடியுதோ அது ஒரு நெய் விளக்கு ஏத்தனாலும் நெய் விளக்கு ஒரு துளசி ஒரு நாம போட்டு மனசார நினைச்சாவே அது நிறைவேறும். அது போதும். நான் ஒரு 10 அவர் வந்து அது செய்யறது இல்ல. ஒரு துளசி அள்ளி போட்டாவே அது நிறைவேற்று. பக்தர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்து இன்னும் இதை வந்து பெரிய லெவலில் பண்ணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. மக்கள் எல்லாம் ஆதரவுலாம் எதுக்காகவும் பயந்துக்க வேண்டாம். இப்போ நேராக வந்துக்கிட்டே இருக்கலாம். தடம் இல்லை யாரும் விட மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். வழி இதுக்கு வந்துகிட்டே இது. அப்படி வழி விடலை அப்படின்னா ஃபோன் நம்பர் முன்னாடியே கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணி வைக்கிறது எங்களோட கடமை. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஸோ ஒரு பிரதான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துல தான் வந்து இந்த கோயிலும் அதாவது ராமர் பாதமும் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ல தான் வந்து இந்த கோயில் வந்து மேலும் மேலும் வளரும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கட்டாயம் தேவை. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஓடையா இருந்திருக்கு. அரபிக் காலேஜ்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இந்த ஓடை வழியா வெளியில போகும். இப்போ நம்ம தரிசனத்தை முடிச்சாச்சு. ஸோ கிளம்பலாம். ஸோ உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் வரலாற்று சிறப்பு மிக்க மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நாம் வந்து அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய புகழையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வரலாம். ஸோ ஏன்னா நம்ம பல கிராமங்களில் வந்து பழமையான புகழ்பெற்ற பல கோவில்கள் இருக்குது. ஸோ அதனுடைய சிறப்புகள் அந்த பெருமைகள் வந்து வெளியே வராமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.